ஒலிம்பிக்ஸ் 2024 எல்லாருக்கும் தெரியும். ஒலிம்பிக்ஸ் 2024 வந்து பாரிஸ்ல நடந்துட்டு இருக்கு. போன வெள்ளிக்கிழமை ஜூலை 26ஆம் தேதி இதோடைய ஓப்பனிங் செரிமனி நடந்தது. இதோடைய ஓப்பனிங் செரிமனி நடக்கும்போது, உலகம் ஃபுல்லா இந்த ஒலிம்பிக்ஸ பத்தி ஒரு 5 சர்ச்சைகள் உலகம் ஃபுல்லா பரவி இருக்குது. அது என்னதான் அந்த 5 சர்ச்சைகள்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு குவிக் இன்ஃபோ பைட் பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒலிம்பிக்ஸ பத்தி யுனிக் 5 விஷயங்கள் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் அது பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி வைரல் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து யுனிக் விஷயங்கள பார்க்கலாம். ஒலிம்பிக்ஸ் 2024 இந்த தடவ பிரான்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுது. பிரான்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ 3வது தடவ ஹோஸ்ட் பண்றாங்க. போன தடவ அவங்க ஹோஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் டைம் 1900ல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டைம் 1924ல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 33வது ஒலிம்பிக்ஸ் போட்டி. இந்த குவிக் இன்ஃபோ பைட் கான்ட்ரோவர்சின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா 5 ஃப்ளாப் ஆன விஷயங்கள் ஒலிம்பிக்ஸ் 2024 பத்தி கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லா பேசப்பட்ட 5 இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஓப்பனிங் செரிமனி நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பிரெஞ்சோடைய ரயில்வே சிஸ்டம்ல இருந்த கேபிளிங் சிஸ்டம் எல்லாமே அட்டாக் பண்ணப்பட்டது. பிரெஞ்சு கிட்ட ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயின் நெட்வொர்க் இருந்துச்சு. இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் நெட்வொர்க்கோடைய கேபிளிங் சிஸ்டம் எல்லாமே டேமேஜ் செய்யப்பட்டிருந்தது ஆர் தாக்கப்பட்டிருந்தது. இது தாக்கப்பட்டதுனால கிட்டத்தட்ட 800,000 பயணிகள் வந்து எல்லா ஸ்டேஷன்லயும் ஸ்ட்ராண்டட் ஆயிட்டாங்க. அடுத்து வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு அவங்களால போக முடியல. அண்ட் ஓப்பனிங் செரிமனிக்கு போயிட்டு இருந்த பல பேரு, பல டூரிஸ்ட் எல்லாருமே வந்து அடுத்து ஒரு இடத்துக்கு போக முடியாம ஒரே இடத்திலேயே ஸ்ட்ராண்டட் ஆயிட்டாங்க. அண்ட் ட்ரெயின்ஸ் வந்து இந்த கேபிளிங் சிஸ்டம் தாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே ட்ரெயின் வந்து அந்தந்த இடத்திலே வந்து நின்னுடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த கேபிளிங் சிஸ்டத்த ரிப்பேர் பண்ண பிறகு தான் வந்து ட்ரெயின் வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இது வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேபிளிங் சிஸ்டம பத்தி தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் வந்து இத அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பல இடத்துல இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் போற பல இடத்துல இந்த அட்டாக் நடந்திருக்கு. இது வந்து முதல் ஒரு விஷயம். இந்த ஓப்பனிங் செரிமனிக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸா வந்த விஷயம் தான் இது. 2வது பாதிப்பான விஷயம் வந்து, மழையில நனைஞ்சபடியே இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு இன்டோர் எப்பவுமே வந்து ஒரு ஸ்டேடியம்ல தான் வந்து இந்த ஓப்பனிங் செரிமனி எல்லாமே நடக்கும். ஆனா, இந்த தடவ வந்து ரொம்ப சஸ்டெய்னபிளா இந்த ஈவென்ட்ட நடத்துறதுனால, இந்த சியன் நதி கரையோரமே வந்து அவுட்டோர்ல ஓப்பனிங் செரிமனி கம்ப்ளீட்டா பிளான் பண்ணியிருந்தாங்க. நெறைய இடத்துல வந்து ஆடியன்ஸ் உட்கார்ந்திருந்தாங்க. நெறைய இடத்துல வந்து வியூவிங் பாயிண்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. அண்ட் எல்லா கண்ட்ரி சார்ந்த பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்து போட்ல தான் வந்து பரேட் வந்தாங்க. ஆனா, இந்த 4 மணி நேரம் ஈவென்ட் நடக்கும்போது, நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட நெறைய இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டினா கூட, நெறைய பேர் ரெயின் கோட் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இது வந்து ஒரு ஒரு ஹியூஜ் ஹிண்ட்ரன்ஸா தான் வந்து அமைஞ்சது. எத்தனையோ கோடி செலவு பண்ணி இந்த ஈவென்ட்ட வந்து ஒரு அவுட்டோர் ஈவென்ட்டா பயங்கரமா வந்து இத இத வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து மழை பெய்யும்போது நெறைய விஷயத்த வந்து ரொம்ப எஃபெக்டிவா செய்ய முடியல. தோ ஒரு ஒரு மழை பெஞ்சது வந்து ஒரு சீனிக்கா இருந்தா கூட, இட் வாஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் மெனி ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இருந்த நெறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏகப்பட்ட லட்சக்கணக்குல செலவு பண்ணி வந்தவங்க எல்லாம் வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே தான் வந்து இந்த என்டையர் ஓப்பனிங் செரிமனி ஜூலை 26ஆம் தேதி நடந்த ஓப்பனிங் செரிமனிய மழையில நனைஞ்சபடியே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 3வதா பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சுனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெஞ்ச் குசைன். இது வந்து ரொம்ப வந்து உலகம் ஃபுல்லா வந்து ஃபேமஸ். அதுவும் வந்து பிரான்ஸ்ல வந்து ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது எல்லாரும் ஒரு ஒரு ஃபுட் எக்ஸ்ட்ராவகன்ஸாவா இருக்கும் அப்படின்னு நெனச்சாங்க. பட் இந்த தடவ சஸ்டெய்னபிளா இந்த நிகழ்ச்சிய நடத்துறதுனால, கிட்டத்தட்ட 60% வந்து வெஜிடேரியன் ஃபுட் தான் வந்து குடுக்கப்பட்டது. வெஜிடேரியன் ஃபுட் குடுத்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, இந்த தடவ நடந்த இந்த ஒலிம்பிக்ஸ் வில்லேஜ்ல இருந்த ஃபுட் எல்லாம் வந்து நெறைய வந்து ஃபுட் பற்றாக்குறை இருந்துச்சு. அன்குக்டா இருந்தது. சிக்கன்னு பல விஷயங்கள் நான்வெஜ்ல செஞ்ச நெறைய விஷயங்கள் வந்து அன்குக்டா இருந்தது. அது இல்லாம வந்து சிக்கன் அண்ட் எக் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு. ஃபுட்டே ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு அப்படின்றது தான் வந்து அங்க இருந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஈவன் நம்ம இந்தியன் பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட அங்க போயிருந்தவங்க நெறைய பேர் வந்து தால், ராஜ்மா இதெல்லாம் வந்து நாங்க போகுறதுக்குள்ளயே வந்து தீந்துடுச்சு. நெறைய ஐட்டம் வந்து
நாங்க போகும்போது இல்லவே இல்ல அப்படின்னு நெறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்க போன பார்ட்டிசிபென்ட்ஸ் நெறைய பேர் அவங்களுடைய எக்ஸ் தளத்தில கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இங்க இருந்த ஃபுட் சர்வ் பண்ண ஃபுட் ஒலிம்பிக்ஸ் வில்லேஜ்ல சர்வ் பண்ண ஃபுட் வந்து பிலோ பார் த மார்க் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத கேள்விப்பட்ட லண்டன் அந்த மாதிரி யூரோப்ல இருக்க பல நாடுகள சேர்ந்த சேர்ந்த கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்கவங்களோட ஷெஃப்ஸ வந்து ஒலிம்பிக்ஸ் வில்லேஜுக்கு வந்து ஃப்ளை பண்ண வச்சிருக்காங்க. பாரிஸ்க்கு ஃப்ளை பண்ண வச்சிருக்காங்க. அங்கருந்து வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து இந்த ஷெஃப்ஸ் வந்து ரெடி பண்ணி நெறைய சத்தான உணவுகள வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. அண்ட் ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ்னாலே தெரியும். நெறைய சத்துள்ள உணவுகள், நெறைய புரோட்டீன்ஸ் வந்து அவங்களுக்கு குடுக்கணும். எஸ்பெஷலி சிக்கன் அண்ட் எக் ஷார்டேஜ் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிரெஞ்ச் கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு எம்பரசிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது 4வது, 5வது விஷயம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த 2 விஷயத்த பத்தி தான் உலகமே வந்து சர்ச்சையா வந்து பேசிட்டு இருக்கு. இந்த ஒலிம்பிக்ஸ் 2024 பத்தி. இது 2 விஷயம் என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 4வது விஷயம் பார்ப்போம். இந்த 4வது விஷயம் வந்து உலகத்துல இருக்க எல்லா கிறிஸ்டியன்ஸோடைய மனதையும் ரொம்ப புண்படுத்தின ஒரு விஷயம். இந்த ஓப்பனிங் செரிமனி நடக்கும்போது பல புரோகிராம்ஸ் நடக்கும். அங்கங்க வந்து நெறைய நெறைய சின்ன சின்ன ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நெறைய பரேட்ஸ் எல்லாம் நடந்தது. அதுல ஒரு ப்ரோகிராம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டோடைய ஒரு லாஸ்ட் சப்பர வந்து ரீகிரியேட் பண்ணது தான் வந்து ஒரு ப்ரோகிராம். இது லாஸ்ட் சப்பர் அப்படின்னா என்னன்னா, இந்த லாஸ்ட் சப்பர் அப்படின்றது ஒரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் வந்து டாவின்சி வந்து வரைஞ்சிருக்கிறாரு. இது வந்து 1495ல இருந்து 1498 வரைக்கும் இந்த பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு. இது வந்து இட்டாலியில இருக்க மிலன்ல தான் வந்து இந்த பெயிண்டிங் இருக்கு. இந்த பெயிண்டிங் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜீசஸ் வந்து குரூசிஃபிகேஷனுக்கு முந்தின நாள் வந்து அவருடைய டிசைபிள்ஸ் 12 பேரோட ஒரு ஒரு லாஸ்ட் சப்பர் சாப்பிட்டுருக்காரு. அந்த லாஸ்ட் சப்பர் சாப்பிடும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "இங்க என் கூட சாப்பிடுறதுல ஒருத்தர் தான் வந்து என்ன ஏமாத்த போறீங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத சொன்ன உடனே வந்து அந்த 12 பேர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத காமிக்கிறது தான் வந்து இந்த பெயிண்டிங்கே. இந்த பெயிண்டிங் வந்து நான் சொன்ன மாதிரி லியோனார்டோ வின்சி வந்து இந்த பெயிண்டிங்க வந்து பண்ணியிருக்காரு. இந்த பெயிண்டிங்ல இருக்க அந்த மொமெண்ட்ட வந்து இந்த ஓப்பனிங் செரிமனில ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. அந்த ரீகிரியேட் பண்றது எப்படி என்ன கான்ட்ரோவர்சியா மாறியிருக்கும். அது ஏன் கிறிஸ்டியன்ஸோடைய சென்டிமென்ட்ட வந்து பாதிச்சுது அப்படின்னா, இத எப்படி ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இத வந்து டிராக் குவீன்ஸ வச்சு ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் இப்ப அந்த ஃபோட்டோவ போஸ்ட் பண்றேன். நீங்க பாருங்க. டிராக் குவீன்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து மென். மென் வந்து வுமனோடைய ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வுமன் மாதிரியே வந்து அங்க இருக்கிற லோக்கல் பப்ஸு, லோக்கல் இவென்ட்ஸ்ல இதுல எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க எல்லாம் மென்னு தான். பட் ஆனா வந்து வுமன் மாரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இவங்கலாம் தான் டிராக் குவீன்ஸ். இந்த டிராக் குவீன்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு இந்த லாஸ்ட் சப்பரோடைய பிக்சர வந்து ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பல கிறிஸ்டியன்ஸோடைய சென்டிமெண்ட்ஸ வந்து பயங்கரமா பாதிச்சிருக்கு. அந்த 12 மொத்தம் 13 பேரையும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிராக் குவீன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப செக்சுவலா அந்த மொமெண்ட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு கிரியேட் பண்ணணும்னுட்டு நெறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து இத வந்து பயங்கரமா வந்து திட்டிக்கிட்டு, அத பத்தி வந்து ஒலிம்பிக்ஸையே நாங்க வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நெறைய சோசியல் மீடியாலலாம் வந்து வைரலா இப்ப போயிட்டுருக்கு. எல்லாரும் கேட்கிற இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒலிம்பிக்ஸுக்கும் இந்த லாஸ்ட் சப்பருக்கும் என்ன சம்மந்தம்? அத ஏன் அவங்க பண்ணணும்? அதுவும் வந்து இந்த மாரி டிராக் குவீன்ஸையும், டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் வச்சு எதுக்காக இத டெபிக்ட் பண்ணணும்? நம்பளோட சென்டிமென்ட்ஸ் எல்லாம் எதுக்காக வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்தணும். அண்ட் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரியே வந்து அங்கேயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கிறிஸ்டியன்ஸோட சென்டிமென்ட்ஸ இப்படி இந்த மாதிரி ஒரு ரீகிரியேட் பண்ணி கிறிஸ்டியன்ஸோட சென்டிமென்ட்ஸ வந்து கஷ்டப்படுத்தியிருக்கீங்க. பட் ஆனா வந்து இந்த மாதிரி நீங்க இஸ்லாம பண்ணீங்கன்னா, இந்த நாடு வந்து உங்கள சும்மா விட்டுருமா? அப்படின்ற கேள்விய வந்து பல பேர் வந்து எக்ஸ் தளத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட்டிங்ல இந்த ஓப்பனிங் செரிமனிலே வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சைய வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. நெறைய பேர் வந்து ஒலிம்பிக்ஸ எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த ஒரு நிகழ்வு வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. 5வது விஷயம் என்ன? அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம். என்ன அப்டின்னா, இந்த ஓப்பனிங் செரிமனி எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த டார்ச் எடுத்துட்டு வந்து ஏத்திட்டு ஃபிளாக ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபிளாக ஹாய்ஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஒலிம்பிக்ஸ் ஃபிளாகையே தலைகீழா ஹாய்ஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் த மோஸ்ட் எம்பரசிங் மொமெண்ட் ஃபார் தி பிரெஞ்ச் கவர்ன்மென்ட். ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. ஏன்னா வந்து
இந்த ஃப்ளாக வந்து ஹாய்ஸ்ட் பண்ண பிறகு நெறைய பேர் வந்து அத ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் ஃப்ளாகையே வந்து அப்சைட் டவுனா வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னுட்டு. அதுல இருக்க அந்த கிரீன் ரிங் எல்லாம் வந்து கீழ இருக்கும். அது வந்து மேல இருக்கு. டோட்டலா வந்து அந்த ஓப்பனிங் செரிமனி வந்து அவ்ளோ செலவு பண்ணி, அவ்ளோ கிராண்டா எல்லாரும் வந்து இத்தன நேஷன் கலந்துக்கிட்டு, இவ்ளோ பிரமாதமா இது வந்து போயிட்டுருக்கும்போது, இந்த ஃப்ளாக அப்சைட் டவுனா ஹோஸ்ட் பண்ணது வந்து ஒரு வந்து ரொம்ப ரொம்ப யாராலயுமே வந்து பொறுத்துக்க முடியாத ஒரு செயலா வந்து ஆயிடுச்சு. இவ்ளோலாம் இவ்ளோலாம் வந்து ட்ரையல் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா இதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒரு ஃப்ளாக வந்து கரெக்ட்டா ஹாய்ஸ்ட் பண்ண முடியாதா? அப்படின்னு வந்து நெறைய பேர் வந்து சோஷியல் மீடியால லெஃப்ட், ரைட், சென்டர் நெறைய கேள்விகள வந்து கேட்டிருக்காங்க. நெறைய தவறு நடக்குது. பட் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம திருத்திக்க முடியும். இது ஃப்ளாக வந்து ஏத்திட்ட பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்ளோ கிராண்டா ஒரு செரிமனி உலகமே பார்த்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இது ஆயிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளாக் ஏத்தம்போது தலகீழா ஃப்ளாக் இருக்கிறது வந்து த மோஸ்ட் எம்பரசிங் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரோவர்சி எல்லாராலயும் சோஷியல் மீடியால ரொம்ப மோசமா பேசப்பட்ட விஷயம் வந்து இந்த 5வது விஷயம். நிஜமா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேசணும்னு நெனச்சது வந்து ஒலிம்பிக்ஸோடைய 5 யூனிக் விஷயத்த பத்தி தான். அண்ட் அதுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த ஓப்பனிங் செரிமனி நடந்த உடனே 5 யூனிக் விஷயம் பேசலான்னு நெனச்சா, 5 மோசமான விஷயங்கள் நெறைய நடந்துருச்சு. அண்ட் அதெல்லாம் வைரல் ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த 5 கான்ட்ரோவர்சி ஆர் 5 ஃப்ளாப்ஸ் அபவுட் ஒலிம்பிக் செரிமனி வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் நாளைக்கு வந்து நம்ப ஒலிம்பிக்ஸோடைய 5 யுனிக் விஷயங்கள பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இவெண்ட். நெறைய கண்ட்ரீஸ் பங்கெடுக்கிற ஒரு இவெண்ட். இதுல வந்து சில தப்புகள் நடக்க தான் செய்யும். அஃப்கோர்ஸ் சில தப்புகள அவங்க அவாய்ட் பண்ணியிருந்திருக்கணும். பட் வந்து நடந்துருச்சு. பட் அதுக்காக வந்து இவங்க போட்ட என்டையர் எஃபோர்ட்டும் வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது. நெறைய இம்பார்ட்டன்ட்டா, நெறைய முக்கியமான விஷயம், நெறைய யூனிக்கான விஷயம், நெறைய ஃபர்ஸ்ட் டைமான விஷயம் வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து அம் அ ஒ ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இத இத பத்தி வந்து நம்ப நாளைக்கு இன்னொரு குயிக் இன்ஃபோ பைட்ல நம்ம பார்க்கலாம். பாய் அன்டில் தென்.